திருச்சிற்றம்பலம் எழுதர் மறைகள் சேராயில் தங்குள் பொழுதர் காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதரை தலைமேல் ஏறி குழம்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் கைலாய பரம்பரையில் சிவஞான ரோதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டா சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும்பொழில் திருவாவடு விரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோம் திருமரபு நீடோழித்தழைக மாதோ நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் வெண்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான முனிவர் வாக்கீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவள் உருகின்றேன் பேருலகில் உருநாவிற்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். இறைவருடைய திருவருள் கருணையினாலும் அருள் தரும் தயல் நாயகி தாயாருடனாய் அருள்ந்து வைத்தியநாத பெருமானுடைய திருவருள் கருணையினாலும் மற்றும் அருவரத்தொருவன் ஆணையில் வந்து குருவரனாக ஆட்கொண்ட பெருமைக்குரிய மணிவாசக பெருமானுடைய குருவருளாலும் மற்றும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஆதீன அருள்வதும் குருவர்கள் திரு நமசிவாயமூர்த்தி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை மற்றும் இற்றைய நாளில் திருவாவடுதுறையில் அமர்ந்து ஞான அருளாட்சி செய்து வரக்கூடியவர் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை அடியேன் மனமொழி மேகலாளை வணங்கி மகிழ்ந்தும் மற்றும் எளியேனை ஞான நெறியை ஆற்றுப்படுத்தி ஆர்ப்பு திருநாவுக்கரசு உலகார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர் திரு ஸ்ரீ அண்ணாமலையாவுடைய திருவடிகளையும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மேகலாளை வணங்கி மகிழ்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய பக்தராய் பணியக்கூடிய அடியார் பெருமக்களாய் உங்களுடைய திருவடிகளில் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டும் மற்றும் இற்றைய நன்னாளில் திருவாசகமாகிய ஞான பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் எல்லாம் உள்ள திருவருளும் குருவருளும் நமக்கு நல்கியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் கடந்த வகுப்பில் திருவாசகத்தில் நூல் சிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அழிகள் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே நெல்லை மறுவார் நெறியளிக்கும் வாழவூர் என்போம் திருவாசகம் என்னும் தேன் என்கிற வகையில் நூல் சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த பணுவலை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். அதனை தொடர்ந்து சிவபுராணம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினை இன்று சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு நல்கி இருக்கிறது. அந்த வகையிலே சிவபுராணம் திருவாசகம் என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு எத்தனை தலைப்பு தருகிறது? 51 தலைப்புகள் உண்டு. திருவாசகம் முதல்ல எடுத்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தா 51 தலைப்பு உண்டு. சிவபுராணம் தொடங்கி இறுதியாக அச்சோபதிகம் வரை நமக்கு 51 பதிகங்களை நமக்கு நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார். அதிலே முதல் பகுதியாக விளங்குவது சிவபுராணம். அதாவது திருவாசகத்திற்கு மணிமகுடமாக விளங்குவது சிவபுராணம். ஒரு அரசன் எடுத்துக்கொண்டா அவன் மணிமகுடம் எதுங்க? அவனுடைய கிரீடம் இல்லையா? அதுபோல திருவாசகத்திற்கு கிரீடமாக விளங்குவது சிவபுராணம் ஆகிய இந்த பகுதி. சரி, சிவபுராணம் நம்ம இத்தனை நாளா நம்ம இந்த பதிகத்தை படிச்சிருக்கோம். நூல் சிறப்பை சொல்லி நமச்சிவாய வாழ்களை தொடங்கி இறுதியாக கொல்லோரும் ஏற்ற பணிந்து இதுவரை நமக்கு சைவத்திற்கு வருவதற்கு முன்னாலும் திருநீறு கண்டையை தாங்கிய பின்னாலும் இந்த பதிகத்தை நாம பாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் சிவபுராணம் என்றால் என்ன? இன்னைக்கு நமக்கு கேள்வி வந்திருக்குதா? சிவபுராணம்னா என்ன? சிவபுராணத்திற்கு என்ன பொருள்
அப்படின்னு கேட்டா அந்த சொல்ல நீங்க பிரிக்கணும். வாட் இஸ் மீன் பை சிவபுராணம், இல்ல டிஃபைன் சிவபுராணம், சிவபுராணத்திற்கு பொருள் தருக அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எடுத்த எடுப்பிலே நம்ம அந்த சொல்ல முதல்ல பிரிக்கணும். ஏன்னா தமிழ்ல சிறந்தது என்னன்னு கேட்டா இலக்கணம் தான். தமிழ்ல எதியா ஸ்பெஷாலிட்டி கேட்டா கிராமர், சொல் இலக்கணம், யாப்பு இலக்கணம் சொல்லி நம்முடைய தொல்காப்பியர் அவருடைய சூத்திரத்துல பல்வேறு வகையாக இலக்கணங்களை கூறியிருப்பாங்க. அதுபோல தமிழில் எந்த நூல் நாம் எடுத்துக்கொண்டாலும் இலக்கணம் அதுல சிறந்தது. எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு நூலை நம்ம படிக்கிறோம்னா அதுல என்ன முதல்ல இருக்குங்க, நவுன்னா என்ன, வெர்புனா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி கிராமர் வந்து எது கொடுக்கறாங்க, ஆங்கிலத்துக்கு கொடுக்கறாங்க. அதுபோல தமிழுக்கும் இலக்கணம் உண்டு. எந்த நூல் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருக்கடை காப்பு 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை எடுத்துக்கொண்டாலும் இலக்கணம் உண்டு. அப்பர் பெருந்தகை அருளி செய்த 4, 5, 6 ஆகிய தேவாரம் எடுத்துக்கொண்டாலும் இலக்கணம் உண்டு. நம்பி ஆரூரர் பெருந்தகை அருளிய திருப்பாட்டு எடுத்துக்கொண்டாலும் இலக்கணம் உண்டு. அருவரத்தொருவன் அமணியில் வந்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசக பெருந்தகை அருளி இரு நூலிலும் இலக்கணம் உண்டு. என்னென்ன நூலுங்க, திருவாசகம், திருக்கோவையார். திருக்கோவையார் எடுத்தீங்கன்னா முழுவதும் இலக்கணம் தான். பெரும்பாலும் திருக்கோவையார் யாரும் பாடம் சொல்ல மாட்டாங்க. ஏன் பாடம் சொல்வது இல்லை அப்படின்னு கேட்டா, கேட்கக்கூடிய மாணாக்கருக்கு இலக்கண அறிவு வேணும். இலக்கண அறிவு இருந்தால்தான் திருக்கோவையார் என்கிற நூலை நான் கேட்க முடியும். அப்ப என்ன தெரியணும், ஆசிரியருக்கு இலக்கணம் தெரியணும், கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தெரியணும், இலக்கணம் தெரியணும். இந்த இலக்கணம் தெரிந்தால்தான் திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய நூலை நாம் சிந்திக்க முடியும். அதுல தலைவன் என்பவர் மணிவாசகனார், தலைவி என்று எடுத்துக்கொண்டால் சிவபெருமான் இந்த நூல். அடுத்து திரு இசைப்பா, திரு பல்லாண்டு எடுத்தாலும் இலக்கணம் உண்டு. 10ஆம் திருமுறையில் கொடுகின்ற இடங்கள் தான் இலக்கணம் தான். அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான அதிகாரம் சூத்திரங்கள் உண்டு இல்லையா. அது 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மை அருளிய அந்த அந்தாதி, திருத்தொண்ட திரு அந்தாதி ஆகட்டும், அவங்க அருளிய அந்தாதிகளில் எல்லாம் இலக்கணம் காணப்படும். 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலும் இலக்கணம் உண்டு. கந்தர் அனுபூதியிலும் இலக்கணம் உண்டு. அபிராமி அந்தாதியிலும் இலக்கணம் உண்டு. சைவத்துக்கு சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து நூல்களிலும் என்ன இருக்குதுங்க, இலக்கணம் இடம்பெற்று. சைவ நூல் மட்டுமல்ல, நீங்க வைணவத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வைணவத்திலையும் நம்ம கம்பர் என்ன பண்ணியிருக்காரு, இலக்கண முறைப்படி நமக்கு கொடுத்துள்ள நூல் இந்த நூல்கள். எடுத்த எடுப்படையே திருவாசகத்தில் முதல் பகுதியாக விளங்குவது சிவபுராணம். சிவபுராணம் அப்படிங்கிற அந்த சொல்லை முதலில் நாம் பிரிக்கணும். சிவபுராணம் இதை எப்படி பிரிப்போம், சிவம் கூட்டல் புராணம். சரி, சிவம் சிவம் புராணம். சிவம்னா ஏன் ஒரு பேர் வந்து, நம்ம வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் சிவபெருமான், அவருக்கு ஏன் சிவபெருமான் பெயர் வந்து யாராவது நீங்க சொல்லி இருக்கிறோமா? பெயர் காரணம். ஏன்னா இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெயர் காரணம் உண்டு. ஏன் சிவபெருமானுக்கு சிவம் அப்படின்னு சொல்றோம்னா, சிவபெருமான் ஆனவன் இயல்பாக பாசத்தில் இருந்து நீங்கியவன், அதனால அவனுக்கு சிவம்னு பேர். சிவபுராணம் அப்படின்னா எடுத்தெடுப்புல முதல்ல சிவம். சரி, சிவம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, இயல்பாக பாசத்தில் இருந்து நீங்கியவன் சிவம். பாசம்னா என்ன அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுதான் சைவ சித்தாந்த கொள்கைகள். ஆணவம், கண்மம், மாயை, இதுல இருந்து நீங்கியவன் தான் யாரு, சிவபெருமான். அதனாலதான் அவனுக்கு மங்களம்னு பேர். சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். ஏன் சிவபெருமான் மங்களமாக இருக்கிறான்னு கேட்டா, அவன் இயல்பாக பாசத்திலிருந்து நீங்கி இருக்கிறான். அதனால அவன் எப்படிப்பட்டவன், மங்களம் உடையவன். நம்மளே எப்படிப்பட்டவங்க, அமங்கலம் உடையவர்கள். ஏன் நம்ம அமங்கலம் உடையவர்கள், நம்மிடத்தில் ஆணவம் உண்டு, நம்மிடத்தில் கர்மம் உண்டு, நம்மிடத்தில் மாயை உண்டு, நம்மிடத்தில் நல்வினை உண்டு,
நம்மிடத்தில் தீவினை உண்டு. இது எல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் எப்படிப்பட்டவங்க? அமங்கலமுடையவர்கள். ஆனால் நாம் வழிபாடு செய்யக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டா மங்களமானவன். ஏன் அவனுக்கு மங்களம்னு பேர்னு கேட்டா இயல்பாக பாசத்தில் இருந்து நீங்கியவனால் அவனை மங்களம் உடையவன். இதற்கு நம்முடைய சிவஞான முனிவர் சிவபெருமானை பற்றி ஒரு குறிப்பு கொடுப்பார். சிவஞான போதத்திற்கு பேருரையையும் சிற்றுரையையும் வழங்கிய சிவஞான முனிவர் நமக்கு ஒரு உரை கொடுத்திருப்பார். ஏன் சிவபெருமானை மங்களம் என்று அழைக்கிறோம் கேட்டா அது ஒரு பாடல சொல்லுவார். அளவிலா மங்கள குணத்தன் ஆதலில் நிறைமலம் அனாதியே நீங்கி நிற்றலில் அழைக்குவர் சிவன். சிவன்னா யாருன்னு கேட்டா இந்த மலங்களில் இருந்து அவன் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டா விடுபட்டு இருப்பான். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? மலத்தோடு இருக்கிறோம். மலத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு அமங்கலம்னு பேரு. சிவபெருமான் இயல்பாக பாசத்திலிருந்து நீங்கிய சிவபெருமானிட்ட போய் ஆணவம் பற்றுமா? பற்றாது. சிவபெருமானிடம் போய் கண்மம் பற்றுமா? பற்றாது. சிவபெருமானை போய் இந்த உலகம் பற்றுமான்னு கேட்டா எதுவுமே அவனை பற்றாது. அதனால அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா மங்களமாக இருக்கிறார். அதனாலதான் சிவஞான முனிவர் சொன்னார் அளவிலா மங்கள குணத்தன். சிவபெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டா அளவில்லாத மங்களத்தை உடையவன். அவன் பேர் என்ன தெரியுமா? அழைகுவர் சிவன். அப்போ யார் ஒருவர் இயல்பாக பாசத்திலிருந்து நீங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் கடவுள். கடவுளுக்கு இலக்கணம் சொல்லணும்னு கேட்டா கடவுளுக்கு இலக்கணம் என்னதுங்க? இயல்பாக பாசத்திலிருந்து நீங்கி இருக்கணும். அவர் தான் கடவுள். எடுத்துக்கங்க, திருமால் எடுத்துக்குவோம். அவர் எப்படி இருக்கிறார்? பாசத்தோடு கூடி இருக்கிறார். ஏனைய தெய்வங்கள் எல்லாம் பாசத்தோடு கூடி இருக்கும். ஆனால் சிவபெருமான் ஒருவன் மட்டும்தான் எப்படிங்க? இயல்பாக பாசத்திலிருந்து நீங்கியவன். அதனாலதான் இந்த சொல்லும் போது சொன்னார் சிவபுராணம். சிவம் கூட்டல் புராணம். சிவம் எப்படிப்பட்டவன்? மங்களமாக உடையவன். ஏன் மங்களத்தன்மை வாய்ந்தவன்? இயல்பாக பாசத்திலிருந்து நீங்கிய காரணத்தினால் அவன் மங்களம் என்று சொல்லக்கூடியவன். அப்போ சிவம் என்று சொன்னால் மங்களம் என்று பொருள். சரி, இந்த மங்களம் மங்களம் சொல்றோம் இல்லையா? இந்த மங்களம் ஆகிய அந்த சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அவனை போலவே நாம் பாசத்திலிருந்து நீங்கி இருக்கலாம். இப்ப நாம சிவபெருமான வழிபாடு செய்யறோம். இப்ப நம்ம அவனை வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தினால் நாம் பெரும் லாபம் என்னன்னு கேட்டா சிவபெருமான் எப்படி இயல்பாக பாசத்திலிருந்து நீங்கி இருக்கிறானோ அவனை வழிபாடு செய்யக்கூடிய உயிரும் என்ன பண்ணும்? பாசத்தில் இருந்து நீங்கும். நம்ம கோயிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்யறோம்னா எதற்காக வழிபாடு செய்யறோம் அப்படின்னு கேட்டா சைவ சித்தான நோக்கில் இருந்து நம்ம பார்த்தோம்னா பாசம் நீங்குவதற்காக அவனை வழிபாடு செய்யறோம் இல்லையா? பாசம் நீங்கினால்தான் எங்க போக முடியும்? சிவபெருமானிடம் சென்று பேரானந்த இன்பத்தை நுகர முடியும். இல்லனா நுகர முடியாது. அதனாலதான் இங்க சொன்னார் சிவம் என்றால் மங்களம் அப்படின்னு பொருள். இது சிவம். அடுத்து புராணம். சரி, புராணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா புராணம் என்றால் பழமை என்று பொருள். புராணம் என்றால் பழமை என்று ஒரு பொருள். மற்றொன்று கருணைன்னு பொருள். புராணத்துக்கு என்னதுங்க? கருணைன்னு பொருள் உண்டு, பழமைன்னு பொருள் உண்டு. சரி, இந்த சிவம் உயிர்கள் மாட்டு புரிகின்ற கருணையை பற்றி கூறுவதுதான் சிவபுராணம். சிவபுராணம்னா என்னன்னு கேட்டா என்ன 95 வரி இருக்கு. இந்த 95 வரிகளை நம்ம பாடியோம். இந்த 95 வரியும் என்ன கூறுதுன்னு கேட்டா சிவபெருமான் உயிர்களுக்கு செய்கின்ற கருணையை கூறுவதுதான் சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க தொடங்கி பல்லோரும் ஏற்ற பணிந்து அப்படிங்கிற அந்த இறுதி வரை இந்த 95 வரியில நம்முடைய மணிவாசகர் என்ன கூறுகிறார் கேட்டா என்னுடைய தலைவன் சிவபெருமான் உயிர்களுக்கு செய்யக்கூடிய கருணையை பற்றி கூறுவதுதான் இந்த
கருணை கருணைன்னு சொல்றோம். இப்படி கருணை கருணைன்னு சொல்றீங்க. இந்த கருணைனா என்ன?